தென்னாட்டு உடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி போற்றி. நெற்றிக்கண்ணுடையவன் யூடியூப் சேனல் என்று அகத்தியர் நிறுவி வழிபட்ட தலம் மற்றும் ஆதிசேஷன் வணங்கிய கோயில், காலவ முனிவர் அருள் பெற்ற தலம், சுகபிரம்ம ரிஷிக்கு நோய் தீர்த்த பூமி, திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம், பாளைய சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் வணங்கிய கோயில், வறுமை பிணி நீக்கும் ஆலயம், பெண்களால் உண்டாகும் துன்பங்கள் போக்கும் கோயில், பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் என மன்னர்கள் பலரும் திருப்பணி செய்த ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள கிளியனூர் அகஸ்தீஸ்வரர் ஆலயமாகும். புராண வரலாறு. அகஸ்தியர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்ட தலம் என்பதால் இறைவன் பெயர் அகஸ்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுகளில் அக்கினீஸ்வரர் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலவ முனிவரின் 2 மகள்களின் பிணியினை தீர்த்து வைத்ததாலும் சுகபிரம்ம ரிஷியின் வயிற்றுவலி நீக்கியதாலும் இறைவன் பிணி தீர்க்கும் நாயகனாக போற்றப்படுகிறார். இதேபோல ஆதிசேஷன் இறைவனை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றதாக தலவரலாறு குறிப்பிடுகிறது. கல்வெட்டுகள். முற்காலச் சோழர் கோயில் என்ற பெருமையையும் இலக்கியம் மற்றும் பழம்பெரும் வரலாற்று குகளையும் கொண்டு இக்கோயில் விளங்குகிறது மற்றும் சுற்று வட்டாரத்தில் கிடைத்துள்ள தொல்லியல் பொருட்கள் சான்றாக அமைந்துள்ளன. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநானூறு போன்ற சங்க இலக்கிய நூல்கள் இப்பகுதியில் ஓய்மா நாடு என்றும் அதனை நல்லிய கோடன் என்ற மன்னன் நல்லாட்சி செய்ததையும் குறிப்பிடுகிறது. பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களும் இக்கோயில் திருப்பணிகளை மேற்கொண்டனர். இதனை இக்கோயிலில் அமைந்துள்ள 9 கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஜெயங்கொண்ட சோழ மண்டல ஓய்மா நாட்டின் உலகுய வந்த சதுர்வேதி மங்களத்து கிளிநல்லூர் என இன்றைய கிளியனூர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைவன் பெயர் திருவக்கினீஸ்வரமுடைய மகாதேவர் என குறிக்கப்பட்டுள்ளது. முதலாம் பராந்தக சோழன் கிபி 917, முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி 1025, முதலாம் ராஜாதிராஜன் கிபி 1046, முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி 1073, முதலாம் விக்ரம சோழன் கிபி 1128 மற்றும் விஜயநகர மன்னன் மல்லிகார்ஜுனன் கிபி 1447 ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுகள் கோயில் சுவர்களில் காணப்படுகின்றன. ஆலய அமைப்பு. கிளியனூரின் வடகிழக்கே பெரிய ஏரியின் கிழக்கு கரையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. 3 ஏக்கர் பரப்பளவில் மேற்கு மற்றும் கிழக்கு வாயில்களைக் கொண்டு ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு வாயில் வழியே நுழைந்ததும் விநாயகர் சந்நிதி, அதன் இடதுபுறம் 10ஆம் நூற்றாண்டின் அன்னை அகிலாண்டேஸ்வரி சந்நிதி அமைந்துள்ளது. அன்னை சிறிய வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இதன் இடதுபுறம் இறைவன் சந்நிதி அமைந்துள்ளது. அலங்கார மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன. சதுர வடிவ கருவறையில் மூலவர் அகஸ்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் வழங்குகின்றார். இவரை வணங்கியவாறு எதிரிலுள்ள கல் ஜன்னலை அடுத்து நந்திதேவர் காட்சி தருகின்றார். நந்தியின் வலது பின்புறம் அகஸ்தியர் உருவம் சுவாமியை நோக்கி அமைந்துள்ளது. நந்தியின் இடது பின்புறம் பழங்கால சிலைகள் என நாகர்கள், ஜேஷ்டாதேவி முதலானவை அமைந்துள்ளன. அதனை அடுத்து கஜலட்சுமி சந்நிதி உள்ளது. பிறகு முருகன் சந்நிதி, நவக்கிரக சந்நிதிகள் அமைந்துள்ளன. பாலசுப்பிரமணியர், பிச்சாடானர், துர்க்கை, பிரம்மன், துவாரபாலர்கள், நந்தி ஆகியவை 10ஆம் நூற்றாண்டினை சார்ந்தவையாகும். விநாயகர், தட்சிணாமூர்த்தி ஆகியன 16ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவையாகும். வள்ளி தேவயானையுடன் முருகன், திருஞான சம்பந்தர், சோமாஸ்கந்தர் ஆகிய செப்புத் திருமேனிகள் 10ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவையாகும். விநாயகர், நடராஜர், மாணிக்கவாசகர், சந்திரசேகரர், உமா, சண்டிகேஸ்வரர், அம்மன் முதலானவை கிபி 17ஆம் நூற்றாண்டு உலோகத் திருமேனிகள் ஆகும். 274 தேவார தலங்களோடு சோழ நாட்டு தலமாக திருவிடைவாயும் தொண்டை நாட்டு தலமாக கிளியனூரும் இணைக்கப்பட்டுள்ளது. பரிகார தலம். இத்தலம் வறுமை நீக்கும் தலமாகவும் எவ்வித நோய்களையும் அறவே போக்கி நலமருளும் தலமாகவும் விளங்குகிறது. அதேபோல பெண்களால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் சரி செய்து காக்கும் கோயிலாகவும் இது விளங்குகிறது. விழாக்கள். சிவாலயங்களில் நடைபெறும் பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் போன்றவை எளிமையாக நடத்தப்படுகின்றன. பங்குனி உத்தரத்தில் 2 நாட்கள் மட்டும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அப்போது பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெறும். தலமரம் தீர்த்தம். வன்னிமரம் தலமரமாகவும் அக்கினி தீர்த்தம் தல தீர்த்தமாகவும் விளங்குகின்றன. தரிசன நேரம். காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை